வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்படின்றத பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா ஓஏ, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார், அதற்கான நோட்டிஃபிகேஷன். இது ஒரு நோட்டிஃபிகேஷன், தனித்தனி நோட்டிஃபிகேஷன். ரெண்டுக்குமே தேர்வு ஒன்றா தான் நடக்கும் அப்படின்ற தகவல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்தே கொடுத்துட்டாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. நாள்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இன்றைய தினம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்றைய தேதிக்கு தான். இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 5/5, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும். இன்றைய தினத்திலிருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்ம இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்ச்மேன், சுகாதார பணியாளர், காவலர் இந்த பணியிடங்களுக்கான நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கான இணையதளம் வாயிலாக மட்டும், அதாவது இணையதளத்தில் மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய் இந்த பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான வெளியிட்டுள்ள அறிக்கையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடன. இது ரெண்டுமே நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஓஏ, மசால்ஜி, வாட்ச்மேன்லாம் எழுதியிருப்பீங்க. அது வேறு, இது வேறு. இது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது சென்னை மற்றும் மதுரை 2 இடத்துல தான் ஜாப் வேக்கண்ட் அப்படின்றது இருக்கும். அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாவட்டத்தில் வேணாலும் போய் எழுதிக்கலாம். அந்த மாவட்டத்தில் உங்களுக்கான வேலை அப்படின்றது இருக்கும். இது மாவட்டந்தோறும் வரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. இது சென்னை மற்றும் மதுரை இருக்கக்கூடிய ஹைகோர்ட், அந்த இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 2 அறிவிக்கைகளுக்கும் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே ஒரு பொது எழுத்து தேர்வு தான் நடத்தப்படும். 2த்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம். அதில் நீங்கள் தகுதியோட அடிப்படையில் எந்த போஸ்டிங்க்கு போவீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், இது எல்லாமே இந்த அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 பணியிடங்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்றது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா, சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்ச்மேன், சுகாதார பணியாளர், காவலர் இந்த ஆர்டரில் தான் எடுப்பாங்க. நீங்கள் ஹை மார்க் வாங்கினதை பொறுத்து எந்த இதில் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களோட மார்க், எக்ஸாமினேஷன் மார்க்கை பொறுத்து தான் இது பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் ஒரு பதவிக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பதவியிலேருந்து எனக்கு இது வேணாம், இன்னொன்று தான் வேணும் அப்படின்னு மாற்றுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான கோரிக்கைகள் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற தகவல் மேலே 3வது பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக தேர்வு கட்டணம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேர்வு கட்டணம் வேறு வேறு, ஒரே தேர்வாக தான் நடைபெறும். அந்த தேர்வில் அது சம்மந்தமான தகவல்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷனாக நிறையா கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிங்க. அடுத்து நமக்கு முக்கியமான தகவல்கள் மட்டும் பார்த்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் விண்ணப்பம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கே கவனத்திற்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் தகுதியின் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. நேர்மையற்ற முறையில் ஏதாவது மோசடி பண்ணீங்க அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமானது, அதாவது 8ஆம் வகுப்பு அதுக்கு நிகரான கல்வி தகுதி இருத்தல் வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 8வது படித்தா தான் உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிளே வரும். அது ஒன்று. அடுத்து அதிகபட்சமாக +2 அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதில் கீழே கடைசியாக உறுதிமொழியை கொடுத்துருப்போம். அந்த உறுதிமொழியில் ஆமாம் நான் எல்லாத்தையும் பின்பற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். 12ஆம் வகுப்புக்கு மேலே படித்து அதை மறைக்கும் மறைத்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, பார்த்துங்க. சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கை உங்களுக்கு உங்கள் மேலே வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை காமிங்க. அப்படி காமிச்சா எலிஜிபிள் இல்லை அப்படின்ற, டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் இல்லைங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதாவது +2 அல்லது 10த்தோ +1ஓ 9th 8th 9th இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, தாராளமாக அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா குற்ற நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன்னர் தாங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஒரு முறை சரிபார்த்து அதன் பின் சமர்ப்பிக்கும். சமர்ப்பித்த பின் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் எந்த திருத்தமும் இல்லை. அதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விவரங்களுக்கும் விண்ணப்பதாரரை பொறுப்பாவர். அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது ராங்காக பண்ணிவிட்டு எனக்கு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணவங்க தான் தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டோம்.
இணையதள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது தவறான தகவல் தரப்பட்டிருந்தால் அதற்கு இணைய சேவையகம், பொது சேவை மையங்கள் உள்ளிட்ட சேவை வழங்குவோரை குறை கூற இயலாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது தவறுதலாக அவங்க தான் அப்ளை பண்ணாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க முடியாது. அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் தான் இருப்பீங்க, நீங்கள் கூட தான் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய முழு பொறுப்பு தான். இப்போ தமிழ் வழி கல்வியே இல்லாமல் தமிழ் வழி கல்வி ஆவணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். அதை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா வேலையிலேருந்து ரிஜெக்ட் ஆகணும். அவ்வளோதான், ரெண்டே விஷயம். ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தூய்மை பணியாளருக்கு 73, தோட்ட பணியாளருக்கு 24, வாட்ச்மேன் 2, சுகாதார பணியாளர் 49, காவலருக்கு 4 வேக்கண்ட். சம்பள நிலை பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100. இதுதான் பே ஸ்கேல் அப்படின்றது. அதுக்கடுத்து காலி பணியிடங்களோட பகிர்வு என்ன சொல்கிறது, இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு. விளம்பரப்படுத்தப்படும் பதவிகளுக்கான காலி பணியிட எண்ணிக்கையானது தோராயம். அது வந்து ஒன்று அதிகரிக்கலாம், ஒன்று குறைக்கலாம். அந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு 37 வயது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு 32 வயது, பதவியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு 47. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1988க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அருந்ததியர், பழங்குடியினர், மற்ற வகுப்பினர் எல்லாருமே. அடுத்து ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் 93ல் இருக்கணும். 93க்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கு. பதவியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து 78ல் இருக்கலாம். அடுத்து அதாவது உச்ச வயது வரம்பு பொருந்தாத நபர்கள்னு ஒரு சிலர் வந்து இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா, அதாவது இந்த வயசு தான் இருக்கணும், 35 தான் இருக்கணும், 37 தான் இருக்கணும், 40 தான் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து விலக்களிக்கப்பட்டது. அது யாருன்னா மாற்றுத்திறனாளிகள். முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ரெண்டாவது அரசு பணியிலிருந்து விடுபட்டவர்கள் மற்றும் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கு கிடையாது. முன்னாள் இராணுவத்தினருக்கு கிடையாது. ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு வயது வரம்பில் உச்ச வரம்பு அப்படின்றது கிடையாது. மேலே டீட்டெயிலில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிங்க என்னென்னு. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். கல்வி தகுதி நமக்கு தெரிஞ்சது தான். குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். நீங்கள் 7th படிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. அல்லது டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் 8, 9, 10, 11, 12 இதுக்குள்ளே முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி மறைச்சு அப்ளை பண்ணிங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும், இஸ்லாமியர் இவங்களுக்கு 500. எந்த பதவிக்கு விண்ணப்பித்தாலும், எத்தனை பதவிகளுக்கு விண்ணப்பித்தாலும் ஒரு பதவிகளுக்கும் தனித்தனியாக வழங்கப்படும். அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆதி திராவிடர், பழங்குடியினருக்கு வந்து முழு விலக்கு. எல்லா வகுப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் முழு விலக்கு. குறிப்புன்னு போட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஆதரவற்ற விதவை சான்றிதழ், அதற்கான தளர்வு ஏதாவது இருக்குது அப்படின்னா எல்லாத்தோட விண்ணப்பத்தும் கரெக்டாக வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறைகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட்டு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸோ இது 3மே நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு பதவி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான கால அவகாசம் 90 நிமிடங்கள். மொத்த மதிப்பெண்கள் 65. அதில் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். பகுதி ஆ, பகுதி ஆன்னு. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 25 மார்க்கு, அடிப்படை அறிவில் வந்து 40 மார்க்கு. இதில் 10 எடுத்தால் பாஸ், இதில் 10 எடுத்தால் பாஸ். ஆனால் இங்கே 10, இங்கே 10, 20 மார்க் எடுத்துகிட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். கட் ஆஃப்குள்ளே வரணும். இங்கே 25 மார்க்கும் மொத்தம் 40, 65 மார்க் மொத்தமாக. ஓகேவா? இதுதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 40% குறைபாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த இது வந்து பொருந்தாது. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பதிலாக இங்கிலீஷ் எழுதிக்கலாம், அதை வந்து சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டம் என்ன அப்படின்றது பொது தமிழ், அது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு பானங்கள் பரிமாறுதல் போன்ற பொது அறிவு, இது எல்லாமே சேர்ந்தது தான். இதில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன விகிதப்படி ஆட்சேர்ப்பு
நடத்துவோம் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்றது குடுத்தாச்சு. எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும்? எப்படி அப்ளை பண்ணணும்? என்னென்ன பணிகள் இருக்கு? அப்படின்றத. ஸோ இது வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு 1:2 விகிதத்தில கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து அடுத்த கட்டமா எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ இத வந்து அடுத்து பார்த்துக்கலாம். பணியோட தன்மைகள் பார்த்துக்கங்க. அதாவது எல்லா வேலைகள் தான் செய்ற மாரி இருக்கும். கழிவறைகளை சுத்தம் செய்தல் முதற்கொண்டு செய்யக்கூடிய வேலைகளா தான் இருக்கும். அத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இஷ்டம் இருக்கு, நான் ரெடி அப்டின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். இல்ல அப்டின்னா அப்ளை பண்ண வேண்டாம். அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க. பட் அவங்க தேர்வுல செலக்ட் ஆகாம போயிடுவாங்க. அதனால நீங்க அத அப்ளை பண்ணிட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு மார்க் நெறையா வாங்கிட்டு நான் அந்த வேலைக்கு போகலன்ட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நீங்க அப்ளை பண்ணாமயே இருந்துட்டீங்கன்னா, நெறைய வேற யாருக்காவது கிடைக்கும். அது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்களுக்கு அமையும். ஸோ அதனால தயவு செஞ்சு போகாதவங்க அப்ளை பண்ண வேண்டாம். அதுவும் +2 வரைக்கும் தான் அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த வேலை வேணுங்கிற கண்டிஷன்ல தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ பார்த்துக்கலாம் எப்படி நடக்குது அப்படின்றது. தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை மற்றும் மதுரையில தான் நடக்கும். எழுத்து தேர்வா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் சென்னை, மதுரையில தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் பொதுவான கோரிக்கைகள் நெறைய குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜென்ரலான இன்ஃபர்மேஷனா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. ஸோ முக்கியமான தகவல்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.